ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்களே, மார்கழி மாதத்தின் பனி படர்ந்த காலை பொழுது. ஆண்டாளும் அவளது தோழிகளும் ஒவ்வொரு வீடாகச் சென்று கிருஷ்ணபக்தி எனும் அமுதை அருந்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் 10வது பாசுரமான நோற்றுச் சுவர்க்கம் பாசுரத்தை காணவிருக்கிறோம். வாசலில் நிற்கும் தோழிகளுக்கோ கிருஷ்ணனை காண வேண்டும் என்ற பதற்றம். ஆனால் உள்ளே இருப்பவளோ, கண்ணன் என் வீடு தேடி வருவான், நான் ஏன் எழுந்து சிரமப்பட வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் உறங்குகிறாள். இவளை எழுப்ப தோழிகள் கையாளும் உத்தி மிகவும் சுவாரஸ்யமானது. கும்பகர்ணனை வம்பிழுத்து இராமாயணக் கதையைச் சொல்லி கிண்டலும் கேலியுமாக இவளை எழுப்பும் அழகு. வாருங்கள், அந்த தெய்வீக அனுபவத்திற்குள் நுழைவோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்றப் பறைதரும் புண்ணியனால். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற வனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இப்போது இந்த தேனினும் இனிய பாடலின் எளிய அர்த்தத்தை பார்ப்போம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று கிருஷ்ண அனுபவம் என்னும் ஸ்வர்க்கத்தை அனுபவிக்கும் பெண்ணே, தலைவியே. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசல் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாயை திறந்து ஒரு மறுமொழியாவது சொல்லக்கூடாதா? நாற்றத்து துழாய்முடி நாராயணன், நறுமணம் வீசும் துளசி மாலையை அணிந்த நாராயணன். நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால், நாம் போற்றும்படி நமக்கான பலனை தரும் புண்ணிய ஸ்வரூபனான கண்ணனால். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த, முன்னொரு காலத்தில் யமனுக்கு இரையாகிப் போன அந்த கும்பகர்ணனும் தூக்கத்தில் உன்னிடம் தோற்றுப்போய் தனது தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, பெரும் சோம்பலை உடையவளே, எங்களின் அரிய அணிகலன் போன்றவளே. தேற்றமாய் வந்து திற, தூக்கக் கலக்கம் தெளிந்து நிதானமாக வந்து கதவை திறப்பாயாக. இந்த பாசுரத்தில் சுவர்க்கம் என்று ஆண்டாள் குறிப்பிடுவது இந்திரலோகத்தை அல்ல. யஸ்த்வயா சஹசஸ்வர்கோ என்று சீதாதேவி சொல்வாள். அதாவது, இராமா, உன்னோடு இருப்பதே எனக்கு ஸ்வர்க்கம், உன்னை பிரிந்தால் அதுவே நரகம். அதேபோல உள்ளே உறங்கும் கோபிக்கு கண்ணனை மனதிற்குள் நினைத்து அனுபவிப்பதே ஸ்வர்க்கம், அதனால்தான் வெளியில் வர மறுக்கிறாள். இங்கேதான் நம் உரையாசிரியர்கள், அதாவது பெரியவாச்சான் பிள்ளை போன்றோர் ஒரு சுவையான நயத்தை சொல்கிறார்கள். தோழிகள் கேட்கிறார்கள், ஏனடி, அன்று கும்பகர்ணன் இராமபாணத்தால் மாண்டு போனான் என்று நினைத்தாயா? இல்லை, உனக்கும் கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி நடந்ததாம். அதாவது யார் அதிக நேரம் தூங்குவது என்று போட்டி, ஸ்லீப்பிங் கான்டெஸ்ட். அதில் கும்பகர்ணன் தோற்றுப்போனான். போட்டியின் விதிப்படி தோற்றவன் தன் தூக்கத்தையெல்லாம் உனக்கே கொடுத்துவிட்டு செத்துப்போனான் போலிருக்கிறதே என்று கிண்டல் செய்கிறார்கள். என்ன ஒரு கற்பனை பார்த்தீர்களா? இதன் உட்பொருள் மிகவும் ஆழமானது. உள்ளே உறங்கும்பவள் சாதாரண பெண் அல்ல. அவள் பரகத ஸ்வீகாரம் அல்லது சித்த சாதனம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவள். அதாவது, நான் அவனை அடைய முயற்சி செய்ய தேவையில்லை, அவனே உபாயமாக இருந்து என்னை காப்பாற்றுவான் என்ற மகா விசுவாசம் கொண்ட ஜீவாத்மா இவள். கடைசியாக தேற்றமாய் வந்து திற என்கிறார்களே, இதற்கு ஒரு நுட்பமான அர்த்தம் உண்டு. இராமாயணத்தில் வாலிவதத்திற்குப் பிறகு சுக்ரீவன் இராமனுக்கு செய்த சத்தியத்தை மறந்து போய் போகங்களில் மூழ்கியிருப்பான். கோபத்தோடு இலக்குவன் வருவான். அப்போது சுக்ரீவன் மனைவி பாரை அலங்காரம் கலைந்த நிலையில் பதற்றத்தோடு எதிரே வருவாள். அதை மனதில் வைத்துக்கொண்டு தோழிகள் சொல்கிறார்களாம், பெண்ணே, நீ கண்ணனோடு கனவில் இன்புற்று இருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும். ஆடை ஆபரணங்களை சரி செய்து கொண்டு தெளிவாக நிதானமாக கம்போஸ்டு வந்து கதவை திற என்று எச்சரிக்கிறார்களாம். இவ்வளவு கிண்டல் செய்தாலும் கடைசியில் அருங்கலமே, ரேர் ஜெம் என்று கொஞ்சுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு மாலையில் பல மணிகள் இருந்தாலும் பதக்கம் டாலர் இல்லாவிட்டால் அந்த மாலைக்கு அழகில்லை. நீதான் எங்கள் கோஷ்டியின் பதக்கம் போன்றவள், நீ இல்லாவிட்டால் எங்கள் கூட்டத்திற்கு அழகில்லை என்கிறார்கள்.
பாகவதர்களே, இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், அடியார்கள் கூட்டத்தில் ஒருவரை குறைந்தாலும் அது முழுமை பெறாது. அனைவரும் ஒன்றிணைந்து பக்தி செய்வதே உண்மையான ஆனந்தம். நாளை மற்றொரு சுவாரஸ்யமான பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.